ஸோ ஹாய் கைஸ், நம்ம சரியான வீடியோக்குள்ளே தான் வந்துட்டோம். என்னடா இப்போலாம் வரக்கூடிய வீடியோவில் வந்து என்னடா நீ என்னோட ரெக்கார்டே என்னடா வந்து கடைசியில் வந்து வரணும் முடிச்சுக்கப்புறம் இதுதான் போகலான்னு யாரும் கேட்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னு தெரியுமா? என் கேம் பிளேயர் நான் கமெண்ட்ரி கொடுக்க போகிறதில்லை, எடிட்டர் கமெண்ட்ரி கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம எல்லோரும் எடிட்டர் நல்லா வாழ்த்து தட்டிக்கலாம். ரொம்ப வர பேசாத, நானும் ஒரு நல்ல கமெண்ட்ரி கொடுப்பேன். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இனிமேல் நம்ம எடிட்டர் பிளேஸுக்கு போய்ட்டு எடிட்டர் நம்ம பிளேஸ் வந்துட வேண்டியதான். ஹாய் கைஸ், இப்போ நம்ம பாருங்கள், இப்போ நம்ம எப்படி வந்துட்டு அடித்தோன்னு. நீயே அடிக்கலை, அதே ஒரு ஓசிக்கு பாசு கொஞ்சம் அமைதியாக ஒரு பாசம். நானே இதே ஃபஸ்ட்டு வீடியோ நீ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்ட் பண்ணால் என்ன பாசம் பண்ணுறதுக்கு நான் நாச்சும் நான் 5 வீடியோ வந்து அந்த மாதிரி காமியை கொடுக்க ஆரம்பித்தேன். நீ என்ன இப்போவே காமியை கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? எடிட்டர் இப்போ தான் வந்து உனக்கு புரியணுங்க கஷ்டம் என்னன்னு. ஸோ அதை இப்போ நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ண போய் தான் நினைக்கிறேன். மைக்ரோஃபோன் கிட்டே இந்த மாதிரி உரியிற சலோ கைஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு பைசன் எடுத்துகிட்டு நம்ம ஐயா அழுத்தி பிடிக்காம நம்ம போய் அழுத்தி பிடிக்க போகிறோம். அழுத்தி பிடிச்சி என்ன பண்ண போகிறோம் என்று கேட்டீங்களா? அது வந்து ஹைலி கான்ஃபிடென்ஷியல். இவட்டு அந்த மாதிரி நல்லா போய் உட்காந்து ஈஸியாக சுட்டுருவேன். இது கூட தெரியாமல் இருக்கேன். நீனா என்ன ஃப்ரீ ஃபயர் பிளேயரா? பாஸ், நான் பப்ஜி பிளேயர் இருந்தால் ஃப்ரீ ஃபயர் இருந்தாலும் கவர் எடுத்தா ஆனும் தெரியாதா? இங்கே ஒருத்தந்தான் அழுத்தி பிடி போய் அடி அழுத்தி பிடிச்சாச்சு. பாஸ் நான் வந்து ஒரு அழுத்தி பிடிச்சிட்டேன் பாஸ். இந்த மாதிரி எத்தனை வேணும் அழுத்தி பிடிச்சிட்டேன். சரி, அதுவும் நம்மளோட எடிட்டர் வந்து ஒரு பப்ஜி பிளேயரு. இதான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரீ ஃபயர் விளாடு. அதுக்கு வந்து கொஞ்சம் ஓகே தான் விளாட்றாரு. பாஸ் இது மாதிரி சப்போர்ட் கொடுத்துன்னு நீங்கள் என்னது வீடியோ என்னால் தான் உங்களால் நல்லா போய் சொல்ல போகிறீங்களா? நடக்க விட மாட்டேன் போயா பையக்காரா. நீ இப்போ உன்னை சுட்டு கொலை போகிறேன். எங்கேயா இருக்கா? ஊக்காங் எங்கேயா இருக்கான் அந்த இவன்? அழுத்தி பிடி. ஐயையோ செத்து போயிட்டனே. என்ன மாதிரி என்ன பாஸ் இந்த மாதிரி என்ன நடக்குது? என்ன பண்ணுறது? ஐயோ, எல்லா ப்ளேஸுக்கும் வந்து ஒரு இதாக இருக்குது. வாயை முழு போயா கிளவா. என்ன மரியாதையெல்லாம் பேசுகிற எடிட்டர்? என்ன நான் யார் ஒன்று உன்னோட பாஸு. உன்னை இந்த ஒரு வீடியோ கமெண்ட்டை கொடுக்க சொன்னால் என்னை கேட்டால் பேசுகிறேன். சும்மா பூமரங்கு மாதிரி பேசிகிட்டு இருந்தால் நான் என்ன பாஸ் பண்ண முடியும்? பூமரங்கள் ஏறு யானைக்கு ஒரு காலம் இருந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும். அப்போ வந்து நான் யானைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பூனைன்னு சொல்கிறீங்களா பாசு? நான் யானைன்னா நான் வலிமை, நீங்கள் பூனைன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கே இல்லாத வந்து ஒரு வீக்கான பாடியா? அதுவும் ஒரு உண்மை தான். நீங்கள் வந்துட்டு ரியலில் வந்து ஃபேஸ் கேம் பார்த்தா தான் தெரியும் நான் வந்து எவ்வளோ ஒல்லி குச்சானா இருக்கேன்னு. நீ சொல்கிறதோ ஒரு வகையில் வந்து ஒரு உண்மையானதான். ஸோ நம்ம ஒரு ஃபேஸ் கேமில் ஒரு கமெண்ட்ரி கொடுக்கலான்னு இருக்கேன். ஆனால் அது நல்லா போகுமா தான் தெரியல. நம்ம ஃபேஸ் கேமில் கொடுத்து எப்படி கமெண்ட் போடுறதுன்னு நம்ம இதேமாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனால் என்ன பண்ண முடியல. பாஸ் இதை மாற்றிட்டீங்க என்னோடய வீடியோ. நான் தான் கமெண்ட்ரி கொடுப்பேன். எடிட்டர் நீ கேமியோ கொடுக்காத, நீ எக்ஸ்பர்ட். கமெண்ட்ரி கொடுக்கல நான் தான் எப்பவுமே பெஸ்ட்டு. ஈஸ்டார் ஆர்னஸ் பெஸ்ட் இன் கமெண்ட்ரி. அப்புறம் நம்ம ஜிடி ப்ரோ எதுக்கே அந்த மனுஷன் இதுக்கே தேவையில்லாமல் இருக்கிற. அப்போ நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்? எங்கே பாருங்கள் கைஸ், நான் எப்படி வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படி வந்துட்டு கீழே கிளியர் இருக்க ட்ரை பண்ணேன்னு. இந்த கீழே கிளியர் பண்ண ட்ரை பண்ணால் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணேன். இதே நான் வந்து எல்லா நாளும் பண்ணியிருப்பேன். நீ சொல்லாமல் சொல்லியிருந்தா நான் எவ்வளோ பெரிய அசிஸ்டர்னு தெரியுமா? என்ன சிஸ்டரா? என்ன பாஸ் பேசுகிறீங்க நீங்கள்? சிஸ்டரா பாஸ் அப்படிங்க? என்ன டிரான்ஸ்ஜெண்டரா? அப்படி சொல்லலையா? அசிஸ்டர் பப்ஜி விளையாடுற உனக்கு கூட எதுனா தெரிலான்னு என்னையா? இப்போ கேஸ் இப்போ பார்த்துட்டு போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி இந்த ரைடிங் கேரக்டர் போட்டு அப்படியே போய் அடிக்க போகிறேன். எப்படி நான் வந்து இப்படி தான் எடிட்டர் இந்த மாதிரி வந்து பேசினேன். எவனும் உட்காந்து பார்க்க மாட்டாங்கயா. அதாவது நீங்களே தெரியுது ஒரு கிளட்சி ஷாட் தான். அதாவது அவரும் செத்துருக்கலாம், இவ்வளோ செத்துருக்கலாம். என்ன பண்ணுறது? நூப்பு குட்டிங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் பப்ஜியில் வந்து தைரியமாக இருந்தால் விளையாடி வந்துங்க. ஸோ கைஸ், இவர் வந்து பப்ஜியில் ஒன்று நம்ம கூட விளையாடணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து என்னைக்காச்சும் சொன்னால் கூட நம்ம பப்ஜியில் நம்ம வந்து விளையாடி காட்டுறோம். பப்ஜி கிங்குன்னு. பப்ஜி ஆர் த பஜ்ஜி கிங். நீ பஜ்ஜி கிங் தான், நான் பப்ஜி கிங் இல்லை, நீ பஜ்ஜி கிங். பாஸ் ஏன்னா ஓவராக நக்கல் அடிக்காதீங்க. இந்த இதில் ஒரு ஏஸ் வச்சு காட்டியா? நான் நக்கலே அடிக்க மாட்டேன். ஏஸ் கூட நான் ஒரு டபுள் கில் அடிச்சா நக்கல் அடிக்க மாட்டேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. இருங்க பாஸ். ஐயோ ஒரு
என்ன பாஸ் இது, நீ 2 பேரையும் ஸ்வெட் பண்ணி வச்சு எப்படியா போகும், கொஞ்சம் நல்லா அடிக்கேன்டா. கிரனேட் எதுவுமே இல்லையா? அங்கே கிட்ட வர ஒருத்தர் இருக்கான், அழுத்தி பிடி. என்ன எடிட்டர் நீ, உன் என்ன எவ்வளோ பெரியாதுன்னு நினச்சேன். இந்த மாதிரி வந்து கேவலமான வேலை பார்த்து என்ன எடிட்டர் பண்ண முடியும்? இந்த மாதிரி அழுத்தி பிடியா, அழுத்தி பிடிச்சிட்டாரியா. நம்மளால் அழுத்தி பிடிச்சி கடைசி தூங்கிட்டார். இதுதான் வந்து ஃப்ரீ ஃபயருக்கான அழகே. கிளச் ஷாட்னா நிறையா இருக்கும். அதுவும் கிளச் ஷாட்னா என்னென்னு கேட்குறீங்க, நல்லாவே கேட்குது. கிளச் ஷாட்னா என்னென்னா, நீங்களும் சாவர லெவலுக்கு போயிடுவீங்க, அவங்களுக்கும் 0, அதாவது அவனுக்கும் 0 உங்களுக்கும் 0. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒருத்தரோட தான் ஜெயிப்பீங்க. அதுதான் கிளச் ஷாட் என்று கூறுவார்கள். பப்ஜி விளாட்ற பிளேஸுக்கு நல்லாவே தெரியும் பாஸ். நீங்கள் தான் பாஸ் பாதி நேரம் கமெண்ட்ரி பண்ணிகிட்ருக்கீங்க. எடிட்டர் நீ இந்த பிகினர், இது ஒன் கமெண்ட்ரி, அது நீ உன் கேம் பிளே அப்போ மட்டும் தான் பேசணும். நான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு கோல்டு ட்ரா ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ எல்லோரும் வந்து கோல்டு காயின்ஸெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கோல்டு ட்ரா வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லோரும் கோல்டு காயின்ஸை சேவ் பண்ணி வச்சுட்டு அது உங்களுக்கு நல்லது என்ன. ஸோ நீ ஏதாச்சும் தரமான கேம்லேயே போனப்போ தான் நான் கமெண்ட்ரியாக அடிக்காமல் இருப்பேன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து நம்ம எடிட்டர் வந்துட்டு பிளாட்டினம் 4 எல்லா சிப்லேயும் இருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் விளாண்டு டைமண்ட் போய்டுறேன். இதை மட்டும் குழப்பி விட்ட உனக்கு இருக்குடி, சம்பளத்தை கட் பண்ணி விட்ருவேன். அதாவது சம்பளம் மீன்ஸ் வந்து இவர் எனக்கு ஒர்க் பண்ணார்னா நான் வந்து அவருக்கு வந்துட்டு ஒரு மீல் மாதிரி வாங்கி தருவேன். பார்த்துக்கலாம் பாஸ். கஷ்டப்பட்டு நான் ரேங்க் புஷ் பண்ணியிருக்கேன். 1 நாள் இந்த ஒரு மேட்ச் பேசினா ப்ரொடக்ஷன் பையன் இருக்குல்ல. இப்போ என்ன ப்ரொடக்ஷன் பையன்ஸை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுது? பப்ஜி வந்து பாஸ் உங்களுக்கு நான் ஃப்ரீ ஃபயர் பற்றி கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ ஃபயர் பற்றி தெரியும் இல்லை கொஞ்சமாச்சு, உங்கள் அளவுக்கு தெரியாட்டி எனக்கு கொஞ்சமாச்சு தெரியும் ஃப்ரீ ஃபயர் பற்றி. என்னையா நீ இந்த மாதிரினா, ஐயோ நம்மால் சரியான ஹெட்ஷாட், இவருக்கு சரியான ஹெட்ஷாட். யாரையா நீ? நித்தேஷ் செத்து போயிட்டீங்களா? என்ன நித்தேஷ் நீங்கள், உங்களெல்லாம் பெரிய ஆள், நீங்கள் ஒரு பயங்கரமான ஆள். கையை வச்சா வெடிக்கும், பட்டாக்ஸ் வெடிக்கும். பட்டாக்ஸ் ஐயோ ஏன்னா கெட்ட பார்த்தேன். என் மாதிரி பட்டாக்ஸ் வெடிங்கன்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணேன். எடிட்டர் இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜியில் எல்லாம் நியாயமாக இருப்பாங்க. இங்கே எல்லோரும் ஒன்று விஷயத்துக்கு நியாயமாக இருப்பாங்க. அது என்ன விஷயம்னா சீக்கில் என்ன இது உனக்கும் தெரியுமா? வாய முடிய கிடையா பூமருக்கு எல்லாத்தையும் உனக்கா சொல்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் ஜோ என்ன பண்ணுற நீ? கதவு என்ன காது என்ன இங்கே தொடர்ந்து வச்சுக்க, காதை மூடு ஃபுல்லாக, காதை ஃபுல்லாக மூடு, காதை ஃபுல்லாக மூடுறா. நீ வந்து நான் பேசுறது கேட்குறேன்னு தெரியும் எனக்கு. நான் அதாவது வேறு எதுவும் இல்லை, என் தம்பி தான் நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கான். பாசு அவங்க தம்பி இருக்கிறவங்க தான் நானும் உட்காந்துருக்கேன். நான் பேசினா கேட்க மாட்டேங்க, நீங்கள் மட்டும் பேசுது என்ன பாசு இந்த மாதிரி கேட்குது. அதாவது ஹெட்ஃபோன் அவனுக்கே நான் தெரியாமல் தான் நானே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஐயோ பாஸ் என்ன பாஸ் நீங்கள் செத்து போயிடுங்க. இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன் பாஸ், நம்ம டீம்மேட்லாம் பார்த்துப்பாங்க. அவன் ப்ரோ பிளேயராடா டேய், ஒன்னே கொண்டுட்டான் நீ பப்ஜி பிளேயர். நான் அந்த லெவலுக்கு நான் ஒன்றும் நூபு கிடையாதுன்னு அடித்து இப்படி. அப்பா நம்ம டீம்மேட் லவ்வர் ராஜ், அதுவும் இதை நம்ம என்றைக்கு எடுத்தோம்னா நம்ம வேலண்டைன்ஸ் எல்லாம் நம்ம இதை ரெக்கார்டு கொடுத்துட்ருக்கோம். இதை நம்ம வந்து வெளியே கொண்டு வேலண்டைன்ஸ் அன்றைக்கி லவ்வர் ராஜ்புத் என்னையா நேம் இதெல்லாம். எடிட்டர் உனக்கு இதை மட்டும் ஒன்று புரிஞ்சுக்கோ, ஃப்ரீ ஃபயரில் பொறுத்த வரைக்கும் சென்சார் பண்ணிடுவாங்கல்ல, இந்த மாதிரி நேம் வச்சு நிறைய பேர் சுற்றுவாங்க. அவங்களெல்லாம் தாண்டி வந்தால் தான் நீ ஒரு நாயகன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 7 கிலோ அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம எடிட்டர் உள்ள 7 கிலோ அடிச்சிட்டாரு, 336 டேமேஜு. ஸோ சரியான தான். அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரீ ஃபயர் விளாட்றது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீ தான் பாஸ் அதிகமாக பேசினேன், நீ பேசவே இல்லை. இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஏதாச்சும் வேறாச்சும் வீடியோவில் வந்து நம்ம எடிட்டர் மட்டுமே ஃபுல் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நல்லா நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.